சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 2 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. செக்யூரிட்டி இவ ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போடு, அப்படியே அந்த ஓட்ட தையல் மிஷினையும் தூக்கிட்டு வந்து இவ தலையிலேயே போடு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. ராம் வேகமாக பேக் எடுத்துகிட்டு வந்து சீதா மீரா முன்னாடி வைக்கிறாங்க. சீதாவும் மீராவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அர்ச்சனா மகா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்போ தான் ராம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ அதை செஞ்சு காமிச்சிட்ட. ராமே உங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிட்டான், மூட்டையை எடுத்துகிட்டு நீ கிளம்பு. காதில் விழலை போன்னு சொன்னல அப்படின்னு மகா கேட்க, நீங்கள் பேசாதீங்க, என் காலத்தில் தாலி கட்டினது இவங்க, இங்கே உள்ளவா வெளியே போன்னு சொல்கிற உரிமை இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, இவங்க சொல்லட்டும் நான் போயிடுறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. உனக்கு மானம் ரோஷம் இதெல்லாம் இருந்தால் அவன் பேக் எடுத்துகிட்டு வந்ததும் நீ வெளியே கிளம்பியிருப்ப, நீ தான் மானம் கேட்டவளாச்சே. ராம் அவளை ஒழுங்காக வெளியே போக சொல்கிறா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. சித்தி இதில் ஏன் பேகும் இருக்குது அப்படின்னு ராம் சொல்ல, சீதா துரை மீரா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீதி இருக்கிற அர்ச்சனா மகா அப்புறம் அவங்க பொண்ணுங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாங்க. நீ எதுக்குடா உன் பேக் எடுத்துகிட்டு வந்தேன்னு மகா கேட்டுட்ருக்க. இது என்ன கேள்வி, சீதா இல்லாத வீட்டில் எனக்கு என்ன வேலை, அவ கூட நானும் கிளம்புறேன் அப்படின்னு ராம் சொல்ல. ராம் உனக்கு என்ன பைத்தியமாடா, நீ ஏண்டா போகணும் அப்படின்னு கேட்க. அதான் சொன்னல சீதா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, இவ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா நானும் வெளியே போய் தானே ஆகணும், நான் உள்ளே போகணுமா இல்லை வெளியே போகணுமான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. என்னடா சொல்கிற ராம்ங்கிறாங்க அர்ச்சனா. ராம் தப்பு பண்ணாத ராம், அப்பா சித்தப்பா 2 பேர்த்தையும் ஜெயிலுக்கு அனுப்புன துரோகிடா ராம் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. அப்போது அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க. பாஸ் அவங்களா தப்பு பண்ணாங்களா இல்லை வேற யாராவது சொல்கிறது கேட்டு அவங்க தப்பு பண்ணி சிக்கிக்கிட்டாங்களா அப்படின்னு சீதா கேட்டுட்ருக்க. ராம் உன் அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயிலுக்கு போனது உன் சித்திங்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க போல இருக்கு, அதான் முழிக்கிறாங்க அப்படின்னு துரை சொல்லிட்டுருக்க. பாஸ் கால் வலிக்குது பாஸ், கொஞ்சம் பட்டுன்னு கேட்டு சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சித்தி சொல்லுங்க சித்தி, நான் உள்ளே போகணுமா இல்லை வெளியில் போகணுமா அப்படின்னு ராம் கேட்டு நிற்க. மகா ரொம்பவே கோபமாகி துப்பாக்கி தூக்கி கீழே வீசிட்டு உள்ளே போயிடுறாங்க. அர்ச்சனாவும் உள்ளே போகும்போது உடனே சீதா அதான் ரீல அந்த போச்சே, அப்புறம் இதுக்கு அந்த கத்தியை கீழே போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல கோவமா அர்ச்சனாவும் அவங்க பொண்ணுங்களும் உள்ளே போயிடுறாங்க. பாஸ் தேங்க்யூ அப்படின்னு சீதா ஒரு பக்கம் கையை கொடுத்துட்ருக்க ராம்க்கு. ராம் கலக்கிட்டடா, இப்போ தான் நீ நிஜமாவே ஹீரோ அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. துரையும் சேர்ந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கூட உள்ளே போகிறாங்க. நைட்டு சீதாவும் ராமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாஸ் தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல 101ங்கிறாங்க ராம். பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல 102ங்கிறாங்க அப்படின்னு சீதா தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்க. போதும் சீதா நம்ம தூங்கலாமா அப்படின்னு ராம் கேட்க. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு எப்படி பாஸ் தூக்கம் வரும் அப்படின்னு சீதா கேட்க. அதுக்குங்கிறாங்க ராம், இன்னைக்கு நைட்டு முழுக்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல. சீதா நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க. எனக்காக சித்தியை எதிர்த்துட்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்து சீதா கூட நானும் போகிறேன்னு சொன்னீங்களே, அந்த தைரியத்தை பார்த்து எனக்கு புல் அரிச்சு போச்சு பாஸ், ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு, தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல. திரும்பவுமா அப்படின்னு கேட்க. மீராக்கா கல்யாணத்துக்காக மகாலட்சுமி எதிர்த்து நீங்கள் நின்னீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு 100 தேங்க்ஸ் பாஸ், இல்லை 1000 இல்லை லட்சம் கோடி தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல. சீதா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மீராவுக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ஃபேமிலியோட தப்பு, மீரா விட உனக்கு வயசு கம்மி தான், ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறல, கிரேட் சீதா யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்ல. அப்படியா பாஸ், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், யூ ஆர் ரைட் பாஸ் அப்படின்னு சொல்ல. யூ ஆர் ரைட்டுங்கிறாங்க ராம். ஓகே பாஸ் வி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ் 2 விரல்ல ஏதாவது ஒன்று தொடுங்க அப்படின்னு சொல்ல. என்னன்னு சொல்லு அப்பதான் தொடுவேன் அப்படின்னு ராம் சொல்ல. ப்ளீஸ் பாஸ் தொடுங்க அப்படின்னு கேட்க. நோ சொன்னாதான் நோ தொட்டாதான், இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. கடைசியில் ராம் சீதாவோட விரலை தொடுறாங்க. அப்போது சீதா அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போது ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது மகா ஒரு பக்கம் தனியாக உட்காந்து என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த மீரா கல்யாணம் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன், என்னை அவமானப்படுத்தி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சத்தியா நம்ம வீட்டுக்குள்ளே வரதா, அன்னைக்கே அவனை ஷூட் பண்ணியிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் சேது கம்பல் பண்ணாதீங்க, சீதா என் கட்டுப்பாட்டிலே இல்லை சேது, அவள் எனக்கு கட்டுப்பட மாட்டா அப்படின்னு தனியாக மகா புலம்பிட்டு இருக்க. வெளியே நின்று துரை கண்ணாடியெல்லாம் போட்டு அப்படியே உத்து பார்க்குறாங்க. என்னடா மகா பக்கமாக பேசிகிட்டு இருக்கா, பக்கத்தில் வேற யாரும் இல்லை, சேதுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்க. அவள் என்னை பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு, என்னால் அவள் முகத்தையே பார்க்க முடியல சேது, அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவமாக வருது, அநேகமாக நான் கொலகாரியாக ஆயிடுவேன் போல, இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் துரை தான், முதல்ல அந்த ஆளை போட்டு தள்ளிட்டா எல்லாம் சால்வ் ஆயிரும், ஒரு ரகசியம் ஒரே ஒரு ரகசியத்தை வச்சுட்டு என்னை மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் துரை நேரம் கிடைச்சா என்னை போட்டு தள்ளிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக விக்கல் வேற வந்துடுது துரைக்கு. இல்லை சேது
துரை நல்லவே இல்லை, தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. நீ பண்ணாத துரோகத்தையே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக ஒரு இருமல் வேற வருது. அந்த சவுண்டை கேட்டுட்டு மகா உடனே லைட் ஆன் பண்ணிட்டு துரை இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணா இங்க வான அப்படின்னு சொல்ல, என்ன மகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்ன இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ரூம்ல தண்ணி வேற இல்லையா, அதான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் செல்வியை எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இல்ல குரல் கொடுத்த அவ வரல, தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு, அதான் நானே வந்து எடுத்துட்டு போலான்னு அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு, திமிராயிடுச்சு அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் பாத்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு துரை சொல்ல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், உன் சத்தங்கிட்டு தான் எந்திரிச்சேன் அப்படிங்கிறாங்க மகா. என்னம்மா போய் சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. குட் நைட் அப்படின்னு மகா சொல்ல, குட் நைட் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஒருவேளை நான் தனியாக புலம்புனது கேட்டிருப்பாரோ, கேட்டிருந்தா நல்லது தான், சாவுக்கு பயந்து சீதாவுக்கு உதவி செய்யாமையாவது இருப்பார் அப்படின்னு தனக்கு தானே மகா யோசிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சத்யா மகா வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அப்போது சீதா, மீரா, ராம் 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சத்யாக்காக. என்ன புது மாப்பிள்ளை கோட்டு சூட்டோட வருவாருன்னு பார்த்தா இப்படி சாதாரணமாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு சீதா கேட்க, நீங்கள் தானுங்க ஏதோ அளவு கொடுக்கணும், பேண்ட் ஷர்ட்டோட வாங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சத்யா சொல்ல, சொன்னல மறந்தே போயிட்டேன், சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் மகாவை பார்க்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேடம் எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்க, அண்ணன் கிட்ட இந்த கேஸ் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்க, மேடம் உங்களுக்கே தெரியாதா, இந்த கேஸில் எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேடம் அப்படின்னு வக்கீல் சொல்ல, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை, எனக்கு முடியும் முடியாதுங்கிற பதில் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு பேக் எடுத்து ஃபுல்லாக பணத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இதில் 2 கோடி ரூபாய் இருக்குது, போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்க, மேடம் எதுக்கு மேடம் இவ்வளோ பணம் அப்படின்னு வக்கீல் கேட்க, இது எடுத்துக்கோங்க, இது மொத்தமும் உங்களுக்கு தான், இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. அவருக்கு எதுக்கு மகா இவ்வளோ பணம் அப்படின்னு துரை கேட்க, ஏய் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, பொய் சாட்சியை கிரியேட் பண்ணுங்க, சேது சுபாஷும் 2 பேரும் வச்சது ட்ரக்ஸே கிடையாதுன்னு சொல்லுங்க, மூலிகைன்னு சொல்லுங்க, அந்த வாய்ஸ் சேது சுபாஷோட வாய்ஸே இல்லைன்னு சொல்லுங்க, டப்பிங் வாய்ஸ்ன்னு சொல்லுங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, யாரை வேணும்னாலும் விலைக்கு வாங்குங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், எனக்கு ரிசல்ட் வேணும், ஐ கான்ட் வெயிட் ஃபார் டூ லாங், 4 days, ஒன்லி 4 days, 4 நாளுக்குள்ள சேதுவும் சுபாஷும் வெளியே வரணும், நீங்கள் வர வைக்கணும், முடியுமா முடியாதா அப்படின்னு மகா கேட்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்ல, முடியுமா முடியாதாயா அப்படின்னு கேட்க, முடியும் ஆனா அப்படின்னு தயங்கும் போது, இங்க பாருங்க தயங்காதீங்க, வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு மகா பேசிட்டு இருக்க. மகா முடியாததை எப்படி மகா முடியும்னு சொல்ல முடியும் அப்படின்னு துரை கேட்க, அண்ணன் முடியாதுன்னு ஒன்று இருக்கா, அதை நான் நம்பலை, உங்களால் முடியுமா முடியாதா, நான் கேட்ட ரிசல்ட் வேணும், சொன்னதை செய்யணும், உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. கஷ்டப்பட்டு ரெடி பண்ண எல்லா எவிடன்ஸையும் காசு கொடுத்து கலைக்க பார்க்குறாளே அப்படின்னு துரை யோசிச்சுட்டு இருக்க. இப்படி கேட்டால் எப்படி மேடம், ஐ ட்ரை மை பெஸ்ட் மேடம் அப்படின்னு வக்கீல் சொல்ல, இங்கே பாருங்க எனக்கு நிறைய லாயர்ஸ் தெரியும், ஆனால் நான் நினைக்கிறது முடிக்கிறவங்க தான் எனக்கு வேணும், முயற்சி செய்ய நிறைய லாயர்ஸ் இருக்காங்க, ஐ டோன்ட் பிலீவ் அபவுட் தட், ஐ நீட் ரிசல்ட், நான் கேட்குற ரிசல்ட் உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்னு மகா கேட்டுட்ருக்க. அப்படியெல்லாம் கிளியராக சொல்ல முடியாது மேடம், அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக எல்லா எவிடன்ஸும் இருக்குது மேடம் அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்க. உங்களால் முடியும்னு தெரிஞ்சா இங்கே இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிளம்பி போயிருங்க, இங்கே ட்ரையல் பார்க்க எனக்கு டைமும் இல்லை விருப்பமும் இல்லை, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் என் காசு மேலே கையை வைக்காதீங்க, புரியுதுல அண்ணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகா போயிடறாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு கையை வச்சு சிக்கிறாதீங்க, மகாலட்சுமி பற்றி முழுசாக தெரியாமல் வாக்கு கொடுத்து ஏமாத்திராதீங்க, அவ்வளோதான், உங்களை பார்த்தாலே தெரியுது முடியாதுன்னு, பேசாமல் விட்டுருங்க அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ஹலோ, என்னால் முடியாதுன்னு சொன்னேன்னா 4 நாளில் சேதுவும் சுபாஷும் 2 பேரும் வீட்டில் இருப்பாங்க, ஓகேவா அப்படின்னு வக்கீல் கேட்க. இங்கே பாருங்கள் சார், காசுக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. நானும் உங்கள் மேடம் மாதிரி தான், முடிவு பண்ணிட்டா அப்புறம் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு அங்கேருந்து. இன்னொரு பக்கம் சீதா சத்யாவுக்கு அளவு எடுத்துட்டு இருக்காங்க ட்ரெஸ் தைக்கிறதுக்காக. ராம அளவுங்களெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சீதா நல்லா தைப்பீங்களா அப்படின்னு சத்யா கேட்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, வந்து எங்கள் ஊருக்குள்ளே கேட்டு பாருங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஆமாம் சத்யா, கட்சி கொடி தைக்கிறதுல இருந்து காக்கி சட்டை தைக்கிறது வரைக்கும் சீதா எக்ஸ்பர்ட் அப்படின்னு ராம் சொல்ல. அப்படி சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல. அப்போ சீதா போலீஸ் ட்ரெஸ் தைப்பீங்களா அப்படின்னு சத்யா கேட்க. போலீஸ் ட்ரெஸ் என்ன, கொடுத்தா மிலிட்ரி ட்ரெஸ்ஸே தைப்பேன் அப்படின்னு சீதா சொல்ல. சத்யா
அளவெடுக்கும் போது சீதாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்புறம் சட்டைக்கு பதிலாக வேட்டி தைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அர்ச்சனா ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே, நாம இருக்கும்போது எப்படி சிரிக்கலாம், தப்பாச்சே, இந்த சத்யா வேற உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவன் உள்ள வந்ததே தப்பு, இதுல சிரிப்பு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து நின்று யோசிச்சுட்டு இருக்க அதை சீதாவும் மீராவும் நோட் பண்ணிடுறாங்க. மீராக்கா, உங்களுக்கும் சத்யாவுக்கும் 4 நாள்ல கல்யாண முகூர்த்த ஓலை எழுத போறோம்ல, அதுக்கு தான் இந்த புது ட்ரெஸ் நானே என் கையால தைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, ஆனா அளவெடுக்க போறது ராம், அதை அழகா தைச்சு கொடுக்க போறது சீதா அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. ஆமா, ட்ரெஸ்ஸை கரெக்ட் டைம் கொடுத்துருவீங்களா இல்ல பட்டன் வைக்கணும் காலர் வைக்கணும்னு வெயிட் பண்ண வச்சிருவீங்களா அப்படின்னு சத்யா கேட்க, சீதா சொன்ன மாதிரியே செய்வா, அவ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா முடிக்காம விடமாட்டா அப்படின்னு மீரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. என்ன தைரியம் இருந்தா நான் இங்க நிக்கிறது தெரிஞ்சும் சவால் விடுவாங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. மீராக்கா, பாஸோட 2 சித்திங்களும் முன்ன நின்று உங்க நிச்சயத்தை நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சீதா சொல்ல, கூடவே என் 2 அண்ணனுங்களும் எங்களை வாழ்த்துவாங்க அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. ஏய் என்ன சொன்ன அப்படின்னு அர்ச்சனா வெளியே வந்து கேட்க, என் 2 அண்ணனுங்களும் வாழ்த்துவாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன, உன் 2 அண்ணனுங்களும் வாழ்த்துவாங்க, நானும் மகாவும் இது முன்ன நின்று நடத்தி வைப்போமா, இது நடக்குமா இல்லை நாங்கள் தான் நடக்க விட்டுருவோமா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. சீதா நடக்குங்கிறாங்க, அர்ச்சனா நடக்காதுங்கிறாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இவனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்காத விஷயத்துக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கு அளவெடுக்கிறீங்களா, நல்ல காமெடி அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. ஏன் சித்தி நடக்காது, எதுக்கு இப்படி தப்பா பேசுறீங்க அப்படின்னு ராம் கேட்க, மகா வருவா அவகிட்ட கேளு சொல்லுவா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அவங்க கிட்ட எது கேட்கணும், ஆமா எங்க கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மீரா கேட்க. ஏய் என்ன உனக்கு தெரியாதா, நம்ம வீட்டு உப்பை தின்னுட்டு நமக்கே துரோகம் செஞ்சவனை குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவியா, அதை நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா, கண்டிப்பா விட மாட்டோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. உடனே சத்யா கைத்தட்டி ரொம்ப நல்லா எண்ணங்கிறாங்க. ஏய் அதை நீ சொல்லாத அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, பாதிக்கப்பட்டவங்க சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க அப்படின்னு மீரா கேட்க. ஏ மீரான்னு அர்ச்சனா கத்த, இந்த சவுண்டு விடுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம், ஒழுங்கா போயிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சீதா சொல்ல, போகலன்னாங்கிறாங்க அர்ச்சனா. போகலன்னா என்னடி பண்ணுவேன்னு கேட்க, என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சீதா சொல்ல, சித்தி நீங்க போங்கங்கிறாங்கறாம். போக மாட்டேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களை தவிர வேற யாருமே நல்லா இருக்க கூடாதா அப்படின்னு மீரா கேட்க, இவனை நீ கட்டிக்கவே கூடாதுங்கிறாங்க அர்ச்சனா. இவங்க இப்படி சொல்றாங்களே என்ன பண்ணலான்னு மீரா கேட்க, ஒன்னு பண்ணலாம் மீராக்கா, நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்கிறாங்க சத்யா. அப்போ நீங்க இவரை கட்டிக்கிறீங்களா அப்படின்னு சீதா கேட்க, என்ன சொன்னேங்கிறாங்க அர்ச்சனா. இல்ல அப்போ நீங்க இவங்க கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா அப்போ நீங்க தானே இவங்களை கட்டிக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல, அச்சோ ஆளை விடுங்க, அதுக்கு நான் காலம் முழுக்க பேச்சுலராகவே இருப்பேன் அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன எல்லாரும் என்னை கிண்டல் பண்றீங்களா, எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, உங்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒட்டி கேட்க 2 காது இருக்காது, காதறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன், நாக்கறுத்து நாய்க்கு போட்டுருவேன், அப்படியே சொருகுனா அப்படின்னு சொல்லிட்டு சீதா பக்கத்துல கத்தி எடுத்துட்டு வர அர்ச்சனா பைத்தியம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க அங்கிருந்து. ராம் மீரா சத்யா எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இங்க பாருங்க, தப்பிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, நைட்டு தூங்கும்போது காதை அறுத்துருவேன், காது இல்லாம பார்க்க ரொம்ப கேவலமா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.